நல்லா இருக்கீங்க? நம்ம குழந்தை பேசுறேனுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மலரும் நினைவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா மலரும் நினைவுகளை பத்தி பார்த்து. இன்னைக்கும் அப்படி ஒரு மலரும் நினைவுகளை பத்தி பார்க்க போறோம். மலரும் நினைவுகள் எதை பத்தி பார்க்க போறோம்னா சீரியலை பத்தி பார்க்க போறோம். உண்மையாலுமே 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நினைவுகள். அப்படி உங்களோட நினைவுகள் ஏதாவது சீரியல்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் நான் கேட்காமே நிறைய பேர் பண்றீங்க. பண்ணவங்களுக்கும் நன்றி, பண்ண போறவங்களுக்கும் நன்றி. சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். அப்படி எனக்கு பிடிச்ச சீரியல், நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியல்னு சொல்ல முடியாது, பல சீரியல்கள் இருக்கு. இருந்தாலும் அதுல என்னோட மைண்ட்ல இப்போ வரைக்கும் நான் மறுபடியும் போட்டா திருப்பி அந்த சீரியலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற சீரியல் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்டிஒலி. இது யாராலுமே மறக்க முடியாது. உண்மையாலுமே அப்படி ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெட்டிஒலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலங்கள். ஞாபகம் வந்துருச்சிங்களா 90s கிட்ஸே? கோலங்கள்லாம் சூப்பராக இருக்கும். மெட்டிஒலி சீரியல் பார்ப்பேன். நம்பிக்கை பகலில் ஓடிட்டு இருக்கோம். இந்த கோலங்கள் மெட்டிஒலியில் இரவில் ஓடுற சீரியல் இதெல்லாம் ரொம்பவே. அப்புறம் ஆனந்தம், இது மறக்க முடியாது. நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய இந்த மெட்டிஒலி, கோலங்கள், நாதஸ்வரம், இதெல்லாமே ரொம்ப அருமையான சீரியல். திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஒரு சீரியல் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். பட் இப்போயும் நிறைய சீரியல் நல்ல நல்ல சீரியல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீரியலை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய ஒரு சீரியல் இதெல்லாம் 90s கிட்ஸில். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நம்ம அந்த 90s கிட்ஸில் கொஞ்சம் குழந்தை பருவத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கக்கூடிய சில சீரியல்ஸ் இருக்குது. சில சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பூம் பூம் ஷகலக்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாயா மச்சிந்திரா, அப்புறம் மர்மதேசம், ஜென்மம் எக்ஸ் அப்படின்னு அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியல். ஜென்மம் எக்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல். இன்னைக்கெல்லாம் அந்த சீரியலில் எங்கே போச்சுன்னே தெரியல. 90s கிட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மலரும் நினைவுகளில் அந்த சீரியல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சீரியலுங்க. அதே வந்து அந்த கேபிள் சேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரியலா. கேபிள் சேனல் வராதுக்கு முன்னாடி வெறும் ஆண்டனா மட்டும் வச்சு அதில் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் தூர்தர்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்திமான். மறக்கவே மாட்டேன் 90s கிட்ஸே, மறக்கவே முடியாது. சக்திமான் அது ஒரு சூப்பரானது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதம், ராமாயணம், கிருஷ்ணன், அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய இருக்கும். எனக்கு அந்த சீரியல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் போட்டுவிடுங்க. கிருஷ்ணனோடது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு போடுவாங்க தூர்தர்ஷனில். அப்புறம் அதில் எப்பயாவது ஒரு டைம் தான், சண்டே வந்து எல்லா நாளும் வந்து படம் போட மாட்டாங்க தூர்தர்ஷனை பொறுத்தவரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் படம் போடுவாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அப்படி நிறைய சீரியல் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் என் மைண்டில் இருக்கிறது நான் ரசித்து பார்க்கக்கூடிய சீரியலை தான் சொல்லியிருக்கேன். சரிங்க, இன்னைக்கு மலர் நினைவு பார்த்துட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு மலர் நினைவுகளை பார்ப்போம். வரட்டுங்களா? வணக்கம்.